சூதாட்டத்துல விட்டதை பிடிக்கணும்பாங்க, சினிமா தொழில மட்டும்தான் பிடிச்சதை விடாம இருக்கிற பாடு பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை வருஷ சர்வீஸ் நான் இப்படி ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணதே இல்லையே. ஏப்பா, இந்த ஹீரோயின் இருந்திருந்து எல்லா படத்தையும் விட்டுட்டு என் படத்துல தான் எவனையோ வைத்து ஓடணுமாவா? ஏப்பா, நான் என்ன பண்ணேன், இன்ட்ரடியூஸ் பண்ண பொண்ணாச்சே நினைச்சு நான் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். அக்ரிமெண்ட் போடணும். அக்ரிமெண்ட் போட்டாமன்னு என்ன ஓடுறதுன்னு முடிவு பண்ணப்பறம் என்ன அக்ரிமெண்ட்? ஏன் அந்த லவ் மேட்டர்லாம் உங்களுக்கு தெரியாது? அது என்கிட்ட சொல்லக்கூடாதா? நீங்க தெரியும் சார், எப்பவும் போல இதெல்லாம் ஒரு மேட்டரான இருந்துட்டோம் சார். ஓடி போற அளவுக்கு இப்ப சீரியஸாவும் தெரியாது சார். சகஜமா இது தெரியும். எல்லாருமே அவளை சைட் அடிச்சிருக்கீங்க. அவ யாரோட ஓடி போறாங்கிறது மட்டும்தான் டவுட்ல இருந்திருக்குது. இதுதான் அந்த பம்பாயில இருந்து இந்த காஸ்டியூமர்லாம் வர வைக்கிறது இல்ல. ஸ்மார்ட்டா வரானுங்க, ஹீரோவோட நல்லா இருக்கானுங்க, ஓடி போட்டாவோ. பாம்பேக்கு உடனே தகவல் கொடுங்க, அந்த பையன் எங்க இருக்கான்னு தேடி பாருங்க. ஏதாவது முயற்சி பண்ணுங்க. ஓகே சார். சார் வணக்கம் சார். வாப்பா வாப்பா, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லை சார், உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். யோ, சினிமாக்காரனுக்கு தொழில் இல்லைன்னா சொந்த பொண்டாட்டி பிள்ளைங்க கூட மதிக்க மாட்டாங்க. நீ அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தவன் என்ன தேடி பார்க்க வந்திருக்கிறிய, பாராட்டுறேன் உன்னை. என்ன சார் இப்படி சொல்றீங்க? நீங்க என் குரு சார். ஆட போயா, குரு சிஷ்யன்லாம் அந்த காலத்து சினிமால. இப்பெல்லாம் நம்ம செய்யற தப்பு தான் நமக்கு குரு. என்ன புரியலையா? தப்பு பண்ணி அதெல்லாம் திருத்திக்கிட்டு அப்புறம் தானே தொழில கத்துக்கிறாங்க இங்க. இல்லட்ட பாரு, 2 மணி நேரம் படத்துக்கு 48 மணி நேரம் எடுக்கிறானுங்க. 46 ஒதுக்கிட்டு 2 வச்சுக்கிறானுங்க. சரி, என்னது திடீர்னு கெட்டப்பு, காக்கி சட்டை, காக்கி பேண்ட்? சார் இப்போ ஷூட்டிங் இல்லாததுனால பழையபடி கேப்ல ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் சார். ஆமாமா, நீ சொல்லிருக்கல. பரவாயில்லையா, நீ ஒரு படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணவனே காலரை தூக்கிட்டு கலெக்டர்னு சொல்லிக்கிறான். நீ பழசு ஞாபகம் வச்சிருக்கிற, பந்தா இல்லாம ஆட்டோ ஓட்டுற. குட்.